வணக்கம். நாம நம்மள சுத்தி இருக்கிற உலகத்த ஒவ்வொரு நாளும் பார்க்கறோம், நிறைய விஷயங்கள அனுபவிக்கிறோம், இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்களேன். இதையெல்லாம் உண்மையில பார்க்கறது யாரு? அனுபவிக்கிறது யாரு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, யதார்த்தம்ங்கிறது நாம பார்க்குற கோணத்தை பொறுத்து மாறுது. சொல்லப்போனா உண்மைக்கு பல அடுக்குகள் இருக்கிற மாதிரி, இதுக்கு ஒரு 3 முக்கியமான பதில்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு சின்ன ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம். நம்ம பார்த்தோமே, அந்த 3 பதில்கள், இல்லனா உண்மையோட அந்த 3 அடுக்குகள், இதையெல்லாம் ஒரு ஹோட்டல் ஓனர் கதைய வச்சு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த டேபிள பாருங்க. ஒரே ஆள் தான். ஆனா 3 வேற வேற சூழ்நிலைகள். முதல் சூழ்நிலையில அவரு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கும்போது, அந்த இடத்துல அவர் யாரு? ஒரு கஸ்டமர். இது நம்மளோட தனிப்பட்ட நான் அப்படிங்கிற அடையாளத்தை போல. ரெண்டாவது, அங்க வேலை செய்யறவங்க அவரை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கும்போது, அவரு அந்த ஹோட்டலோட ஓனர். அதாவது அந்த இடத்த உருவாக்குனவர். ஒரு கடவுளை போலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த 2 சூழ்நிலையுமே இல்லாம அவரை சும்மா பொதுவா பார்க்கும்போது அவர் யாரு? ஒரு மனிதர். இதுதான் எந்த அடையாளமும் இல்லாத முழுமையான உண்மை, அதாவது பிரம்மம். சோ அந்த பார்வையாளரையும் நாம இந்த 3 நிலைகள்ல தான் பார்க்கறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரே ஆள் எப்படி கஸ்டமராவும், ஓனராவும், அப்புறம் ஒரு சாதாரண மனுஷனாவும் இருக்க முடியும்? இது கேட்க கொஞ்சம் முரணா இருக்குல்ல? ஒரு உதாரணம் சொல்றேன். என்னால என் பொண்டாட்டி கூட வாழவே முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுப்போம். அதே சமயம் அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. ரெண்டுமே முரண்பாடா தெரியுதா? ஆனா யோசிச்சு பாருங்க. முதல் வாக்கியத்தை அவரோட கணவர் சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது வாக்கியத்தை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற வேறொருத்தர் சொல்லியிருக்கலாம். பாத்தீங்களா? ஒரே பொண்ணை பத்தி ரெண்டுமே உண்மையான கருத்துக்கள் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம பார்வை தான் யதார்த்தத்தையே உருவாக்குது. அந்த முரண்பாட்டுக்கு இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிரும். ஒரே பெண், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மகளா இருக்காங்க, அவங்க கணவருக்கு மனைவியா இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்காங்க. இந்த 3மே உண்மையான அடையாளங்கள் தான், இல்லையா? ஆனா அந்தந்த சூழ்நிலையில மட்டும்தான் அது பொருந்தும். அதே மாதிரி தான் நம்ம பேசுற அந்த பார்வையாளரோட 3 அடையாளங்களும் வேற வேற சூழ்நிலைகள்ல உண்மையானதா இருக்கு. ஓகே, அப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடையாளங்கள் மாறும்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ எந்த சூழ்நிலையுமே இல்லாத ஒரு முழுமையான, எதுக்குமே மாறாத ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாதப்போ யாரு அந்த பார்வையாளர் அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கிற ஒரே பதில் பிரம்மம் தான். பிரம்மம்னா என்ன? அது ஒரு சாட்சி மாதிரி. அது எதிலேயுமே தலையிடாது, எதுக்குள்ளேயும் போகாது. ஒரு டிவி ஸ்கிரீன் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல ஓடுற எந்த சீனாலையும் அந்த ஸ்கிரீன் பாதிக்கப்படுமா? இல்ல. ஆனா அந்த ஸ்கிரீன் இல்லாம எந்த சீனுமே தெரியாது. அதே மாதிரி தான் பிரம்மம் இந்த உலகத்துல நடக்கிற எதனாலையும் பாதிக்கப்படாது. ஆனா அது இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அப்போ இந்த பிரம்மம், கடவுள், அப்புறம் தனிப்பட்ட நான், இது 3க்கும் என்ன சம்பந்தம்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இன்னொரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். அதுதான் கண்ணாடி உதாரணம். கண்ணாடிய பத்தி யோசிச்சு பாக்குறீங்க. ஒரு குழி ஆடி, அதாவது கான்கேவ் மிரர். அதுல பார்க்கும்போது உருவம் எப்படி தெரியும்? சின்னதா, குட்டையா தெரியும். இது நம்மளோட குறைந்த சக்தி கொண்ட தனிப்பட்ட நான்கிற அடையாளத்தை போல. அதே இது ஒரு குவியாடி, அதாவது கான்வெக்ஸ் மிரர்ல பார்த்தா உருவம் ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா தெரியும். இது எல்லாம் தெரிஞ்ச சர்வ வல்லமையுள்ள கடவுள்ங்கிற கான்செப்ட் மாதிரி. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா 2 கண்ணாடியிலே தெரியறது ஒரே பொருள் தான். அதோட பிம்பம் தான் மாறுது. அதே போல நம்ம சூழ்நிலையை பொறுத்து தான் கடவுளையும் தனிப்பட்ட நம்மளையும் நாம பார்க்கறோம். ஆனா இது 2க்கும் அடிப்படையா இருக்கிற அந்த உண்மையான பொருள் பிரம்மம் மட்டும்தான். சரி, இவ்வளவு தத்துவம் எல்லாம் எதுக்கு பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஆழமான புரிதல் தான் நம்மள விடுதலைக்கும் உண்மையான சந்தோஷத்துக்கும் கூட்டிட்டு போற பாதைன்னு ஸ்லோகம் 13.24 சொல்லுது. இதுதான் அந்த ஸ்லோகம் 13.24ல கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான வாக்குறுதி. அதாவது இந்த பிரம்மத்தையும் இயற்கையையும் அதோட குணங்கள் எப்படி செயல்படுதுன்னு யாரு சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா விடுதலையை அடைவாங்க. அவங்க இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவங்க மறுபடியும் இங்க பிறக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த புரிதல் கிடைச்சா போதும், விடுதலை நிச்சயம்னு இந்த ஸ்லோகம் உறுதி கொடுக்குது. விடுதலைனா ஏதோ கற்பனையான விஷயம்னு நினைக்காதீங்க. இல்ல செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒன்றும் இல்ல. அது இந்த வாழ்க்கையிலேயே இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அடையக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை. அப்போ இந்த விடுதலைய அடையறதுக்கான வழி என்ன? அத ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸா பார்க்கலாம். 1, உண்மையான எதனாலையும் பாதிக்கப்படாத அந்த பார்வையாளர் பிரம்மன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. 2, நம்ம உடம்பு, மனசு, ஏன் இந்த உலகமே இயற்கையோட விதிகளுக்கு கட்டுப்பட்டுனா இயங்குது, நாம இல்ல அப்படிங்கறத உணர்றது. இந்த 2ஐயும் நீங்க உணரும்போது அதோட விளைவா கிடைக்கிறது தான் விடுதலை.
அதாவது ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஞானத்தை அடையறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எந்த மொழி பேசுறவங்களா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. யார் இதை உண்மையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இதை அடைய முடியும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். நாம எல்லாருமே தேடிட்டு இருக்கிற அந்த முழுமையான சுதந்திரம், அந்த விடுதலை, அது ஒருவேளை வெளி உலகத்துல இல்லாம நாம இந்த உலகத்தை பார்க்கிற நம்ம பார்வையில, அந்த கண்ணோட்டத்தை மாத்துறதுல தான் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.